கங்காக்கு சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டு நம்ம காவேரி பாலை காய்ச்சிட்டு நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இரு காவேரி நான் ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுது. விஜய் கார் முன்னாடி யாரோ வந்து விழுந்துருவாங்க. அது தெரியாத காவேரி நம்ம விஜய் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்டு இருக்கிறதே மறந்து அவங்க தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா டீ போட்டுட்டு வரேன்னு சொன்ன காவேரி ஆளே காணோம்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா பால்லாம் பொங்கி கிடக்குது. என்ன காவேரி பண்ணிட்டு இருக்காங்க பாரு, பாலெல்லாம் பொங்கி கீழே போய் கிடக்குது. ஐயோ அக்கா சாரிக்கா நான் பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கங்காக்கும் ஒன்றுமே புரியல. என்ன காவேரி நினச்சிட்டு இருக்க, நீ இன்னும் அதையவே நினச்சி புலம்பிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இன்னைக்காச்சும் போய் விஜய் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சில அட்வைஸ் எல்லாம் சொல்றாங்க. இருக்கா நான் டீ போட்டுட்டு வந்துடுறேன், யமுனா இங்க அங்கதானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி அவ போயிட்டா அப்படின்னு சொல்லி. என்னக்கா சொல்றா, அவ ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடி அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சாமா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனா. அப்புறம் வண்டி சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லி நம்ம காவேரி வந்து ரொம்பவே குஷி ஆயிடுறாங்க. விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல உடனே அப்செட் ஆயிடுறாங்க. விஜய் தனியா வந்த பரவாயில்லையே, வெண்ணிலா கையை பிடிச்சலாம் கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இது ராகினிக்கும் ரொம்பவே குழுக்குழுன்னு இருக்கு. சரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து விஜய் காவேரி கிட்ட அப்பயாச்சும் வந்து பேசணும்ல, அப்பயும் பேசாமல் தாத்தா கிட்ட போய், தாத்தா வெண்ணிலாக்கு எல்லா ஞாபகமும் வந்துருமாமா, நம்ம எல்லா ஞாபகத்தையும் சொல்லி குணப்படுத்தினா அவள் சீக்கிரமாக குணமாயிருவாளாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா என்ன விஜய் சொல்கிற, எப்படி ஞாபகம் வர வைப்ப அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு எல்லா விஷயத்தையும் திரும்ப ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும்போது அவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விஜய் நீ காவேரி கிட்ட பேசினியா இல்லையான்னு சொல்லும்போது, என்ன தாத்தா நான் பேசாமல் இருப்பேன், அதெல்லாம் பேசிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி என் பொண்டாட்டி தாத்தா, காவேரியும் நானும் சேர்ந்து தான் வெண்ணிலாவை பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் இப்பயும் நம்ம கிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்சரோட மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிடறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட பேச வரும்போது நம்ம காவேரி வந்து விலகி வெளியே போகிறாங்க. என்னடா இவ காவேரி நம்ம கிட்ட பேசவே மாட்டாளே, விலகி வெளியே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கடத்தில் காவேரி கிட்டே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி அதே இதுன்னு பேசிட்டு, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டீங்களா அதுதாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்கிறேன், நான் தான் உங்ககிட்ட உங்கள் கண்ணில் படுற மாதிரி தானே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, லெட்டர் எழுதி வச்சிருந்தீங்களா, எங்கே எழுதி வச்சிருந்தீங்க. ஒரு கடத்தில் வந்து விஜய் வந்து காவேரிக்கு லெட்டர் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட காவேரி சமாதானமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த லெட்டரை வந்து ராகினி தான் படிச்சுட்டு கிழிச்சு போட்டிருக்கான்ற விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது. இனி வரக்கூடிய எபிசோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.